அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த செகண்ட் ஹேண்ட் டேப்பில் என்னன்னா நம்ம நேராக பெரிய பைப் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தோம். இப்போ நான் டேரெக்டாக ஒரு காப்பர் பைப் கொடுத்துட்டேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதேமாதிரி வந்து என்னென்னா சின்ன பைப்பு உங்களுக்கு வந்து என்னென்னா சீக்கிரமாக அந்த புகை வந்து என்னென்னா ட்ராப்லெட்ஸாக இதில் வந்து கலெக்ட் ஆகி நேராக இந்த கண்டெய்னரில் கலெக்ட் ஆகிடும். இது வந்து நமக்கு டேரெக்டாக வந்து எக்ஸஸாக இருக்கிற வந்து அந்த கேஸ் வந்து வெளில வரும். ஸோ இதை வந்து சிம்பிளாக முடிச்சிட்டேன். போன வாட்டி என்னென்னா பெரிய டியூப் வச்சு பண்ணதுனால இருந்ததுன்னா நம்ம ட்ராப்லெட்ஸ் வந்து அங்கங்கே தங்கி இருந்துச்சு. இந்த வாட்டி என்னென்னா நம்மளுக்கு ஈஸியாக கலெக்ட் ஆகிற மாதிரி செஞ்சுருக்கேன். தெரியுதா? தெரியுது பாரியா? சீனா ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இதில் வந்து நமக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்லெட்ஸாக வந்து என்னென்னா பெட்ரோல் நம்ம வந்து இங்கேருந்து நம்ம கலெக்ட் ஆகிட்டே இருக்குது. வாவ், இவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கு. 1 கிலோ பிளாஸ்டிக் வந்து ஒரு வேஸ்ட் வந்து உள்ளே போட்டேன். நம்மளுக்கு வந்து இவ்வளோ கிடச்சிருக்கு. ஸோ இப்போ ஒரிஜினல் பெட்ரோல் வந்து ஊற்றியாச்சு. அடுத்து என்னென்னா இப்போது நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஆயில் ஸோ ரெண்டுத்தையும் பற்ற வச்சு பார்ப்போம். அது கொஞ்சம் கொளுத்தி விடுங்க. ஃபஸ்ட் நம்ம வந்து பெட்ரோல் கொளுத்த போகிறோம். கழி போடுங்க, அப்படியே அது போட்டுருங்க. ரெண்டுமே பற்றிக்கிச்சு. ஓ, அட்டையில் 2 பற்றிக்கிச்சு. ஸோ ஒரிஜினல் பெட்ரோல் இது வந்து நல்ல வேலை. ஒரிஜினல் பெட்ரோல் இதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சா இந்த கச்சா எண்ணெய் பிளாஸ்டிக்லேருந்து பாருங்கள். இது வந்து அதிக கருப்பு கலர் வருது. அதாவதுனா இதில் கார்பன் வந்து அந்த இது வந்து அதிகமாக வருது. டக்குன்னு அணைஞ்சிருச்சு பாருங்கள். இது இன்னும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ ஓகே, அப்போ நம்ம ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்.